இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பூங்காற்று திரும்புமா சீரியலோட மே 8 இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, குமரனோட அப்பா இருக்கார்ல, அவரு வந்து கடலில் தத்தளிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இருக்க, அவரை காப்பாற்றி கரையேற்றி விட்டுட்டு அவளே வந்து கார்கிட்டையும் வந்து விட்டுடுறா. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கதாநாயகி தான் ஆனந்தி. ஸோ அவள் வந்து கார்கிட்ட விட்டுட்டு, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா அப்படின்ட்டு இருக்க. அந்த இடத்துல குமரன் வந்து பார்த்துட்டு, என்னப்பா எங்கே போயிருந்தீங்க, எதுக்கு நினச்சிருக்கீங்க அப்படிமா கேட்க, நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அந்த பொண்ணு யார், எங்கே இருக்கான்னு தேடி பார்க்குறான், கிடைக்கவே இல்லை. பூஜை நடத்த இடத்துக்கு போனால் வந்து ஆனந்தியோட அண்ணன் வந்து திட்டிகிட்டு இருக்கிறான். ஃபோன் பேசுகிறா, இங்கே நின்று பேச மாட்டேன், எதுக்கு வந்து தண்ணியில் நனைஞ்சிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற, யாரை காப்பாற்ற போனேன், அதெல்லாம் தேவையான நமக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறான். அதை போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறதுக்கு பூசாரிலாம் வந்து பாராட்டுறாரு. நம்ம நேர்த்திக்கடன் இந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்னா இதுதான்மா, இந்த மாதிரி உதவி செஞ்சால் தான் வந்து சரியாகும் நிறைய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது பார்க்குறதுக்கு அவங்க நல்லா இருந்துச்சுன்ட்டு இருக்கேன். இன்னொரு சைடு வந்து இவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா இருக்கார்ல, அவங்க அப்பா வந்து நனைஞ்சு வந்தோடனே அவரை உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக அவரோட சேர்த்து இவனையும் சேர்த்து உட்கார வைக்கிறாங்க. எங்கள் பெரியப்பா தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க பெரியமாவும் சரி, அவளோட அக்காவும் சரி, அவங்க காண்டாகிறாங்க. என்னது இவங்கள உட்கார வைக்கிறாங்களே அப்படின்ட்டு காண்டாகிறாங்க. இருந்தாலும் வந்து உட்காந்து அந்த பூஜையெல்லாம் நடத்தி முடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு இருக்க. வீட்டுக்கு போனால் அங்கே கதவுலாம் திறந்து கிடக்குது. ஆனந்தி வீடு. என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஒருத்தன் வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிச்சானா. அவங்க அண்ணனை யாரா அவன் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, வீரா தான் அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து கழுத்தில் கத்தி வச்சுருந்தது வந்து டம்மி கத்தி. அவன் மாஸ்க்கை கழட்டிட்டு அப்படி ப்ராங்க் பண்ணிகிட்டு இருந்ததை சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அவர்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு ஆனந்திட்ட, என்னடி வரமாட்டேன் அப்படின்ட்டு, என்ன செத்துருப்ப அப்படின்னு நினச்சேன், நீ இன்னும் உசுரோடு நிற்கிற அப்படிமா இருக்க, மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்படி நின்றுட்டுருக்கிறே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் இன்றைக்கி எபிசோட் இருந்தது. ரொம்ப பெருசாக இல்லை, 2-3 சீன்லேயே வந்து நாடத்தை முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.